இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆர்ச் தான் ஃபார்ம் லேண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம். இங்கே இடையில ஒரு கனல் போயிட்டுருக்கறதுனால இங்கே ஒரு பிரிட்ஜ் பில்ட் பண்ண போகிறாங்க ஃபார்ம் லேண்ட் ரீச் ஆகிறதுக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபார்ம் லேண்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சூட் ஆகிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த 350 ஏக்கரில் ஒரு 11 கனல் இருக்குங்க. இப்போதைக்கு பிரிட்ஜ் இல்லாதனால டெம்பரரி ரோட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ரோடு வழியாக அந்த ஃபார்ம் லேண்டுக்கு போயிடலாம் வாங்க. ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப வைட் ரோட்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 40 ஃபீட் ரோடு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸும் ஸ்ட்ரீட் லைட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்ம் லேண்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய். ஸோ மினிமம் சைஸ் 25 சென்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் சைஸ் 50 சென்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ ரெண்டே சைஸ் தான். 25 சென்ட்ஸ் ஒரு பிளாட்டும் 50 சென்ட்ஸ் ஒரு பிளாட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டலாக இந்த ஃபார்ம் லேண்ட் கம்யூனிட்டியில் 3 என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒன்று, ரெசிடென்ஷியல் பிளாட்டுக்குன்னு ஒரு ஆர்ச்சும், ஃபார்ம் லேண்டுக்கு ஒரு ஆர்ச்சும் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் லேண்டோட ஆர்ச்சுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகணுன்னாலே 160 ஏக்கரை தாண்டி தான் வரணும். ஃபார்ம் லேண்ட் என்டர் ஆகிற வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆர்கானிக் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹெல்தி லைஃப் ஸ்டைல் குக்கிங்கான ஸ்பேஸ் தான் ஆர்கானிக் கிச்சன். அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகும்ன்றதை பற்றி சைட்டுக்கு வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கடுத்தது ஹைட்ரோபானிக் ஃபார்மிங். ஹைட்ரோபானிக் ஃபார்மிங்னா சாயிலே இல்லாமல் வெறும் வாட்டரும் நியூட்ரியன்ஸை மட்டும் வச்சு பிளான்ட்ஸை க்ரோ பண்ணுற சிஸ்டம் தான். அதாவது மண்ணே இல்லாமல் தேவையான ஊட்டச்சத்து கலந்த தண்ணியில் பயிர்களை வளர்ப்பது தான். அடுத்தது ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டும் இதுக்குள்ளேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே விளைஞ்ச பயிரோ பழமோ இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணுறது, செப்பரேட் பண்ணுறது, பேக்கேஜிங் பண்ணுறது, ஸ்டோரேஜ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் அந்த ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட், அதாவது உழவர் சந்தை. 25 சென்ட்டோட மாடல் பிளாட் பார்த்துக்குங்க. ஃபென்சிங் போட்டு அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்துடலாம். இதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களோட நிலத்தில் விளைஞ்சது எல்லாத்தையுமே அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேயே வந்து சேலும் பண்ணிக்கலாம். 50 சென்ட்டோட மாடல் பிளாட் பாருங்கள். ஆல்ரெடி பிளான்ஸ் எல்லாம் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. 25 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 வகையான மரங்களை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 வகையான மரங்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 50 சென்ட்டில் 5 வகையான மரங்களை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோலேயே நீங்கள் நிலத்தோட மண் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மண்ணும் நல்லாயிருக்கு. ஏற்கனவே 11 கால்வாய்கள் ஓடுறதுனால தண்ணியும் இந்த இடத்துல எப்போவுமே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களோட நிலத்தில் விளையிறத நீங்கள் உள்ளேயே சேல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் கன்வென்ஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. பெரிய ஈவெண்ட்ஸ், எக்ஸிபிஷன்